த்ரீ பிஹெச்கே டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீனா ரகுநாத், யோகி பாபு இந்த மாதிரியான பல நட்சத்திர பட்டாளங்கள் நடித்து ரிலீஸ் ஆகக்கூடிய படம் தான் இந்த த்ரீ பிஹெச்கே. ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி, இந்த ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இந்த ஃபேமிலியில் இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வாடகை வீட்டில் இருக்காங்க. சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட லட்சியம். அந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு ரூமு, அவங்க பையனுக்கு ஒரு ரூமு, பொண்ணுக்கு ஒரு ரூமு, மொத்தமாக 3 பிஹெச்கேவாக இருக்கிற மாதிரி ஒரு வீடு, சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குது. அதனால தான் இந்த படத்துக்கு 3 பிஹெச்கே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி இதில் வந்துட்டு கணவராக வந்துட்டு சரத்குமார் இருக்கார், அவரோட ஒய்ஃபாக தேவயானி இருக்காங்க, அவங்களோட பையனாக வந்துட்டு சித்தார்த்தும் அவரோட தங்கச்சியும் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இந்த ஃபேமிலியில் இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருக்கிறதுனால, அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்னால் அந்த ஃபேமிலியில் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது, அதுக்கப்புறம் அவங்க ஒரு சொந்தமாக வீடு வாங்குறதுக்கு என்ன மாதிரியான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க, அதில் அவங்க என்ன மாதிரியான ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குல்ல, அதுதான் இந்த 3 பிஹெச்கே ஃபேமிலி இதோட ஒன்லைன் ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆன உடனே பார்த்திங்கன்னா, நம்ம மூவியோட ஹீரோவாக இருக்கக்கூடிய சித்தார்த் வந்துட்டு 10th முடிச்சுட்டு 11th 12th படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் 10th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. சித்தார்த்தோட அப்பாவாக இருக்கக்கூடிய சரத்குமார் சார் வந்துட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன்னோட பையனோட கேரியர் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த தன்னோட பையனை வந்துட்டு 11th 12th ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் தூக்கி போடுறாரு. என்ன தான் அவரை எந்த ஸ்கூலில் படிக்க வச்சாலும் நம்ம தலைவனுக்கு வந்து சுத்தமாக படிப்பே வரமாட்டுது. அவர் என்ன ட்ரை பண்ணாலும் அவர் பாஸ் பண்ணுறதே வந்து பெரிய விஷயமா இருக்குது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவர் வந்து ஒரு ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற லெவலில் வந்து 12th வந்து பாஸ் பண்ணுறாரு. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சரத்குமார் வந்துட்டு சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு என்னெல்லாமோ முயற்சி பண்ணுறாரு. அவரோட சொந்த, அதாவது மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து அதுக்கு என்னென்ன மாதிரியான முயற்சியெல்லாம் எடுக்கிறாங்க, எப்படி பணம் சேகரிக்கிறாங்க இப்படிங்கிற விஷயமெல்லாம் வந்துட்டு காட்டுறாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் தன்னோட பையன் வந்து 12th கம்மியான மார்க் வாங்கியிருக்கிறதுனால சித்தார்த் வந்து இன்ஜினியரிங் படிக்க ஆசைப்படுறாரு. வேறு வழியே இல்லாமல் நம்ம சரத்குமார் வந்துட்டு சித்தார்த்தை வந்துட்டு தான் வீடு கட்டுறதுக்கு சேர்த்து வச்சுருந்த பணத்துலேருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து நம்ம சித்தார்த்தை வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்றாரு. சித்தார்த்துக்கு என்ன ஆசை அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றது ஆசை. அங்கே போன இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் வந்துட்டு ஐடிக்கு தான் வந்துட்டு நல்ல வேல்யூ இருக்குது, அதனால் அவங்க பையனை ஐடி படிக்க வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. வேறு வழியே இல்லாமல் நம்ம சரத்குமாரும் கம்ப்யூட்டர் படித்தா தான் இங்கே நல்ல வேல்யூ இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பையனை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க சொல்லி சேர்த்து வைக்கிற, ஐடி படிக்கிறதுக்கு சேர்த்து விடுறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் பிடிக்காத ஒரு கோர்ஸை படிக்கிற நம்ம சித்தார்த்து டிகிரியை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாரு, அதுக்கப்புறம் அவர் வேலை கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. இடையில் இருக்கிற சூழ்நிலையில் சித்தார்த்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்க சித்தார்த்துக்காக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்குதுல்ல, அது அப்புறமா செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு டோட்டல் ஃபேமிலியும் சேர்ந்து சித்தார்த்தோட தங்கச்சிக்காக ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக இந்த ஃபேமிலி சொந்தமாக ஒரு வீடு வாங்கினாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படம் முழுக்க ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படத்தில் ஹீரோவாக இருக்கக்கூடிய சித்தார்த் இவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் இவர் கேரக்டருக்கு என்ன மாதிரி வரவேற்பு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்துலையும் சித்தாவுக்கு இவருக்கு எந்த அளவுக்கு மக்களால் அந்த கேரக்டர் வரவேற்கப்பட்டுச்சோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் இவரோட கேரக்டர் வந்து அந்த படத்தில் நின்று பேசும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். அந்தளவுக்கு இந்த படத்தில் இவரோட கேரக்டர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சித்தார்த்தை வந்துட்டு சுத்தமாக அவர் வந்து படிப்பே வராது, ஃபோர்ஸ் பண்ணி தான் அவரை படிக்க வைப்பாங்க. அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணுவார். இருந்தாலும் அவர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறதே பெரிய கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி சூழ்நிலையில் நான்லாம் ஸ்கூல் படிக்கல பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எவன் தற்குறியோ
எவன் எவன் கழுசடையோ அவன் தான் என் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். ஆனால் இவருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, அந்த கழுசடை கூட்டத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து ஃப்ரெண்டாக இருக்குது. அதாவது ஸ்கூல் படிக்கிற டைமில் எனக்கெல்லாம் ஒரு பொண்ணு வந்து அது படிக்கவே படிக்காது. அப்படி இருக்கிற பொண்ணு கூட நமக்கு ஸ்கூலில் ஃப்ரெண்டாக இருக்காது. எவன் கழுசடை, எவன் அட்டு இப்படி இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க மட்டும்தான் நமக்கெல்லாம் ஸ்கூலில் ஃப்ரெண்டாகவே கிடப்பாங்க. ஆனால் நம்ம தலைவனுக்கு அந்த பொண்ணும் படிக்கல, இவரும் படிக்கல, 2 பேருக்குமே படிப்பு வராது. இருந்தாலும் ஒரு பொண்ணு வந்து கேர்ள் ஃப்ரெண்டாக கிடைக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு வந்து ஒரு எப்படி சொல்ல, ஒரு வரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த படத்தில் அந்த பொண்ணோட கேரக்டர் இருக்கும். இவர் வந்துட்டு எங்கே நான் தோற்று போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரோ அந்த இடத்துலலாம் அந்த அந்த பொண்ணு வந்துட்டு இவரை மோட்டிவேட் பண்ணி புஷ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் இவர் காலேஜ் போவார்ல, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு ஒன்று கிடப்பார். அந்த ஃப்ரெண்டு தான் முழுக்க முழுக்க இவர் கூட அந்த காலேஜில் ட்ராவல் பண்ணுறது. 2 பேரும் படிக்கிறப்போ என்ன மாதிரி கம்பைன் பண்ணி படிக்கிறாங்க, படித்து முடித்து அந்த டிகிரி முடிச்சதுக்கப்புறம் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு இவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்றதுல அதெல்லாம் அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவாக இருக்கக்கூடிய சரத்குமார் சார் இருக்கார்ல, ஏங்க இவங்க 2 பேரோட காம்பினேஷன் அடித்து நொறுக்கி இருக்குது இந்த படத்தில். உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்குமான பாண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வேறு லெவலில் உட்காந்து இந்த டைரக்டர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ஸ்கிரிப்டு உண்மையாக சொல்லணும்னா வேறு லெவலில் எக்ஸ்ட்ராடினரியாக எழுதியிருக்காருங்க இந்த படத்தோட ஸ்கிரிப்டை. அந்த அளவுக்கு இவங்க 2 பேருக்கும் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அப்புறம் இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட அம்மாவாக இருக்கக்கூடிய தேவயானி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுமே இந்த படத்துக்கு என்ன தேவையோ அந்த ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மா நார்மலாக நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அம்மா வந்துட்டு ஒரு பையன் துவண்டு போகிறப்ப என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இப்போ அப்பா வந்துட்டு ஒரு விஷயத்தில் என்னால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் அதை சக்ஸஸ் ஆக முடியல அப்படிங்கிற டைமில் என்ன மாதிரியான ஹெல்ப்பெல்லாம் அம்மா பண்ணுவாங்கன்னு அந்த விஷயங்கள்லாம் நேர்த்தியாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு இந்த கேரக்டருக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதுக்கப்புறம் இந்த படத்தில் தங்கச்சி ரோல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோலில் தான் ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அது மிஸ்டேக்குன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தன்னோட பையன் வந்துட்டு அவனோட கேரியர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக 10th முடித்தோன்னே 11th 12th கான்வென்ட்டில் சேர்க்குற அப்பா, தன்னோட பொண்ணு வந்துட்டு அப்பா கஷ்டப்படுறாரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பொண்ணையும் புஷ் பண்ணி வந்து அந்த கான்வென்ட்டில் சேர்த்து விடாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட லைஃப் அந்த பொண்ணு சாக்ரிஃபைஸ் பண்ணுதில்ல, அந்த இடத்துல அப்பா வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணுற கேரக்டராக வந்து காட்டியிருக்காங்க. இது வந்துட்டு எப்படி சொல்ல, பையன்னா அவனை வந்து ஃபோர்ஸ் பண்ணி படிக்க வைக்கிறாங்க, பொண்ணு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால பொண்ணை ஏன் வந்து விடணும், பொண்ணையும் படிக்க வச்சுருக்கலாமே. ஏன் அந்த பொண்ணு வந்து ஒரு கான்வென்ட்டில் ஒரு 2 வருஷம் படிக்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஆயிர போகிறது இல்லையே, ஒரு வீடு வாங்குறது ஒன்றும் தள்ளி போயிட போகிறது இல்லையே, இந்த ஒரு சின்ன விஷயம் தான். மற்றபடி டோட்டல் ஃபேமிலியும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹாஃபில் அந்த பொண்ணுக்காக ஒரு மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருக்கும். அடுத்ததாக அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்ம யோகி பாபு, இவர் செகண்ட் ஹாஃபில் தான் உள்ள தலைவன் என்ட்ரியே கொடுக்குறாரு. வந்ததுக்கப்புறம் படத்தில் நிறையவே கலகலப்பான விஷயங்கள் பண்ணி விட்டு போயிருக்காரு. இவரோட ஆக்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தில் அற்புதமாகவே இருக்குது. அடுத்ததாக இந்த படத்தில் இன்னொரு மெயினான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல வசதியான இடத்துல தன்னோட பிள்ளைங்கள கல்யாணம் முடிச்சு வச்சுட்டா அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டு எந்த ஒரு அம்மா அப்பாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த படத்தில் ஆணித்தரமாக போட்டு உடச்சிருக்காங்க. அப்படி நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோவோட தங்கச்சிக்கும் ஒரு நல்ல வசதியான இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்தா நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பண்ணுற விஷயம், அது எவ்வளோ மிகப்பெரிய தவறான விஷயம். அதனால் அவங்க பிள்ளைங்களோட கேரியரே வந்துட்டு எந்த அளவுக்கு பாதிக்கப்படுது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் நல்லா இருக்குதுங்க. ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, படம் முடிஞ்ச உடனே எண்டு கார்டு போட்டாங்க. எண்டு கார்டு போட்ட உடனே நாங்கள் எந்திரிச்சு எல்லாருமே தேட்டரில் இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே வெளியே போனப்போ அந்த எண்டு கார்டு ஓடுறப்போ கடைசியில் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அந்த சீன் போகுதுன்னு வைங்களேன், ஒரு ஆடியன்ஸ் கூட வெளியில் போகல, நின்று அந்த படம் முடிகிற வரைக்கும் என்னென்ன சீன் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனாங்க. ஆக்சுவலாக இந்த டைரக்டருக்கு இதுவே மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எண்டு கார்டு போட்டாங்க, ஆடியன்ஸ் எல்லாம் வெளியில் எழுந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. அந்த கடைசி 2 நிமிஷம் சீனில் அவங்க என்னத்தை பார்த்துட போகிறாங்க, ஆனால் அதையும் இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் போவோம், என்னத்தை தான் காட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுவே வந்து இந்த படத்துக்கான மிகப்பெரிய வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் இப்போ சமீப காலங்களில் வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல படம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். தாராளமாக நீங்கள் இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம்.
தயவு செஞ்சு இந்த படத்தை ஓடிடியில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக அந்த படத்தை மறக்காமல் நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்கள். அந்த ஃபீல் வந்து தியேட்டரில் மட்டும்தான் கிடைக்கும். இந்த மாதிரியான படங்களை நம்ம சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரியான டைரக்டர்கள் வர முடியும். மீண்டும் இது மாதிரியான படங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான டைரக்டர்களை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரான படம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஃபேமிலியாக உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற அளவுக்கு இல்லை. படம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா சென்டிமெண்ட்டாக போனால் கூட அவ்வளோ அற்புதமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க படத்தை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு மாஸ் சீன்ஸ்லாம் கிடையவே கிடையாது. ஹீரோக்குன்னு எந்த மாஸ் சீனுமே கிடையாது. ஒரு ஐட்டம் சாங் கிடையாது. ஹீரோவுக்கு ஒரு என்ட்ரி சாங் கிடையாது. எதுவுமே கிடையாதுங்க. நார்மலாக தான் படம் ட்ராவல் ஆகுது. ஆனால் நீங்கள் தயவு செஞ்சு தியேட்டரில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அந்தளவுக்கு இந்த படம் ஒர்த்தான படம் அப்படிங்கிறதுக்கு நானே கேரண்டி கொடுக்குறேன். நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பார்த்துட்டு படம் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் நம்ம வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாம் இது வரைக்கும் நம்மளோட வீடியோவில் 3 BHK மூவியை பற்றி ரிவ்யூ பண்ணோம். இது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு படத்தின் விமர்சனத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் விஜய் ராஜா.